யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமான் வழிபாடு எப்படி செய்யலான்றதை பற்றி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு திதிக்கும் ஒரு தீப வழிபாடு சொல்கிறேன். இன்றைக்கி சதுர்த்தி திதி. சதுர்த்தினாலே ஞாபகத்து வரதுக்கு நமக்கு விநாயகர் பெருமானுக்கு என்ன தீபம் ஏற்றலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த தீப வழிபாடு செஞ்சு உங்களோட பிரச்சனை என்னவோ அதை விநாயகர் பெருமான்கிட்ட சொல்லி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அந்த விநாயகர் பெருமான் மனம் இறங்கி உங்களுக்கு நல்லது செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன தீபம் ஏற்றலான்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த விநாயகர் சில வெள்ளை இருக்க விநாயகர் அல்லது வேறு ஏதாவது விநாயகர் வச்சுருந்தீங்கன்னா அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு வாசனை மலர் இல்லை உங்களுக்கு என்ன மலர் கிடைக்குமோ அந்த மலர் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அருகம்புல் மாலை போடுங்க. அதுக்கப்புறம் வெள்ளருக்கு மாலை கிடச்சிச்சின்னா, வெள்ளருக்கு பூ மாலை கிடச்சிச்சின்னா அந்த மாலையும் வச்சு அதுக்கு முன்னாடி அந்த அரச இலை மேலே ஒரு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நெய்வேத்தியமாக கொழுக்கட்டை வச்சா சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படி முடியலன்னா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம், அது இல்லைன்னா தேன் கிடச்சிச்சின்னா தேன் நெய்வேத்தியமாக வச்சு இந்த வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக அந்த தேன் போல் உங்களோட வாழ்க்கை இனிக்கும். உங்களோட கடன் பிரச்சனையோ இல்லை பண பிரச்சனையோ தீரும். விநாயகர் பெருமானுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த தீப வழிபாடு செய்யுங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீப வழிபாடு சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்படி இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நிறைய தீப வழிபாடு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த தீப வழிபாடை செய்யலாம். இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அதுக்கப்புறம் வர்ற சதுர்த்தியில் கூட இந்த வழிபாடு செய்யலாம். அதனால் எந்த தவறும் கிடையாது. இன்றைக்கி பார்க்க முடியல, இல்லை இந்த வீடியோவை நாளைக்கு தான் பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த சதுர்த்தியில் இந்த தீப வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சி பெறும். நான் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை தான் செஞ்சுருக்கிறேன். நான் எப்பயுமே செய்கிற பிரம்ம முகூர்த்த பூஜை தான் இது. நான் 5 அரச இலை மேலே நெய் தீபம் ஏற்றிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.